சர்க்கரை நோய்க்கு பண்ணக்கூடிய டெஸ்ட்டுகளில் நமக்கு ரொம்ப காமனாக தெரிஞ்சது HbA1c. இது கடந்த 3 மாத சர்க்கரையோட சராசரி அளவை காட்டும். இந்த டெஸ்ட்டை வச்சுக்கிட்டு நம்ம பேஷண்ட்டுக்கு சுகர் இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியாது. பட் கடந்த 3 மாதத்தில் சுகர் கண்ட்ரோல் எப்படி இருக்குது, அவங்க சுகர் கட்டுப்பாட்டில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அப்போ சுகர் கண்டுபிடிக்கிறதுக்கு கோல்டு ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, வெறும் வயிற்றில் எடுக்கக்கூடிய ஃபாஸ்டிங் பிளட் குளுக்கோஸும் சாப்பிட்டதுக்கப்புறம் எடுக்கக்கூடிய போஸ்ட்மார்ட்டம் பிளட் குளுக்கோஸ் தான் அது கோல்டு ஸ்டாண்டர்ட் டெஸ்ட். HbA1c நம்ம எதுக்கு நம்ப முடியாதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊர்களில் ஒரு பேஷண்ட்டுக்கு HbA1c டெஸ்ட்டை 3 லேபுக்கு அனுப்புனீங்கன்னா வெவ்வேறு ரிப்போர்ட் நமக்கு கிடைக்கும். அதனால் குழப்பம் ஏற்படும், இது சுகர் இருக்கா இல்லையான்ட்டு. அதனால் பொதுவாக நம்ம ஊர்களில் HbA1cயை முக்கியமாக ஆரம்ப கால சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டாக எடுக்க முடியாது. அது கன்சிடர் பண்ணணுன்னா ஒரு உயர்தர HbA1c மிஷினில் பண்ணக்கூடிய HbA1c டெஸ்ட்டாக இருக்கும் பட்சத்தில் அதை எடுத்துக்கொள்ளலாம். அதனால் நம்ம எப்போவுமே ஃபாஸ்டிங் குளுக்கோஸையும் போஸ்ட்மார்ட்டம் குளுக்கோஸையும் நம்பியே நம்ம சுகரை கண்டுபிடிக்கிறது ரொம்ப நல்லது. இதனால் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, HbA1c சுகர் இருக்கான்னு பார்க்குற டெஸ்ட் கிடையாது, சுகர் கண்ட்ரோலில் இருக்கான்னு பார்க்கக்கூடிய ஒரு டெஸ்ட்.